அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா கடுப்பேத்திரா மைலாட் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரேடிங் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சைடுவே. இந்த சைடுவேங்கிற மார்க்கெட்டில் ஒருவர் வந்துட்டு திறமசாலியாக இருக்கலாம், புத்திசாலியாக இருக்கலாம். ஆனால் இந்த ரெண்டு மட்டும் பத்தாது. முக்கியமாக இது ரெண்டுக்கும் சேர்த்து அனுபவசாலியாகவும் இருக்கணும். அவங்க மட்டும்தான் எப்பவுமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் கரெக்டான டயத்தில் பயன்படுத்த முடியும். இங்கே ட்ரேடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்பர்ஸ் நான் சொல்கிறேன். 100 ரூபாய்க்கு மேலே போனால் நான் வாங்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் அப்படின்னா ஒன் சைடு மார்க்கெட்டில் ஒரு 50 ரூபா இருக்குது. இந்த 100 ரூபாய் தாண்டி அது 150 200ன்னு போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா 100 அப்படிங்கிற ஒரு நம்பர் அந்த நேரம் ஒரு இம்பேக்டட் இல்லை. ஒன் சைடு மார்க்கெட்டில் அது ஒரு இம்பேக்டடே கிடையாது. அப்போது ஒருத்தர் 130 ரூபாய்க்கு வாங்கணும் ப்ராஃபிட் தான் பண்ண போகிறான், 150 ரூபாய்க்கு வாங்கணும் ப்ராஃபிட் தான் பண்ண போகிறான். 300 ரூபா போயிடுச்சுன்னா இங்கே 200க்கு வாங்கிங்கோட 300க்கு கட் பண்ணவனும் ப்ராஃபிட் தான் புக் பண்ண போகிறான். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதுவுமே பிரச்சனை இல்லை. எப்போவுமே நீங்கள் ஏதாச்சும் ஒரு நம்பர்ஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன் சைடு மார்க்கெட்டில் அது பிரச்சனை இல்லை. இதை தாண்டங்காட்டி அவன் போயிட்டான், அவன் தாண்டங்காட்டி இது போயிட்டான்ட்டு நம்ம வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இந்த அனுபவசாலி அப்படிங்கிற நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஒன் சைடு மார்க்கெட்லேயும் வால்டைல் மார்க்கெட்லேயும் ஆப்ஷன் பையர் தப்பிச்சுக்கலாம். ஆனால் சைடுவே மார்க்கெட்டில் மட்டும் சிக்குனாங்க அப்படின்னா அவங்க ஓவர் ட்ரேட் அப்படிங்கிற விஷயம் நடந்து ஏகப்பட்ட லாஸ் பண்ணுறக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்ட்டு நம்ம பார்த்துருக்குறோம். இதுதான் பிரச்சனையே. ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் கட் நீங்கள் எந்த சேனல், எந்த யூடியூப், எந்த கால்ஸ் ப்ரொவைடர்னால் உங்களுக்கு வந்து செபி ரிஜிஸ்டர் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இல்லாமல் இருக்கிறவங்க கொடுக்கக்கூடாது. இருக்கிறவங்க கொடுத்தாலுமே இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி என்ன ஆகும்னா அவங்களுக்கு ப்ராபபிலிட்டியில் ஃபெயிலியர் தான் வரும். ஏன் அப்படின்னா மூமெண்ட்டே இல்லை. ஏன் மூமெண்ட் இல்லை அப்படின்ட்டு நம்ம யோசிக்க போனால் நம்மளுக்கு நாளைக்கு வந்துட்டு நம்மளுக்கு வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்குது. நேற்றைய தினம் அப்படிங்கிறது சந்தை வந்து ஒரு ஏறுமுகத்தில் முடிஞ்சிருக்கு. இந்த ஏறுமுகத்தில் முடிஞ்சப்போ நான் வந்து நேற்று என்னால் வந்துட்டு அந்த விஷயத்தை வந்துட்டு பேச முடியல, மறந்துட்டேன். அப்போவே நான் வந்து நம்மளோட கமெண்டில் ஃபஸ்ட்டு இதில் வந்து பின் பண்ணியிருந்தேன். ஹையஸ்ட் ஹை ஹையஸ்ட் க்ளோஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. நாளை தினம் என்ன நடக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எல்லாருமே அப் ட்ரெண்ட் இருக்கிறக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. எப்போவுமே இந்த பேட்டர்ன் அமைஞ்சதுக்கப்புறம் 10% தான் நமக்கு வந்து அடுத்த நாள் ரேலி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 90% நமக்கு ஒரு 60% அப்படிங்கிறது வந்துட்டு மார்க்கெட் இந்த சைடுவேக்கு தான் வாய்ப்பு. 30% வந்துட்டு எதிர்பாராமல் அப்படியே மார்க்கெட் டவுன் ஆகலாம். இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் அனுபவசாலிகளுக்கு தான் அதிகமாக தெரியும். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஒரு நல்ல ஒரு ஏற்றத்திற்கு அப்புறம் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இப்போ இது வந்து பொதுவாக எக்ஸ்பீரியன்ஸ்டாலனா இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே நீ எளிதாக நினச்சிடலாம். ஆனால் இது தெரியாமல் ஒரு புதியவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ எடுத்து மார்க்கெட் மூமெண்ட்டில் தூங்க வச்சுட்டாங்க. அப்போ இந்த மார்க்கெட் மூமெண்ட்டே இல்லைனா ஆப்ரேட்டரில் எங்கே போனீங்க அப்படின்ட்டு நம்ம கேட்போம். ஒரு கட்டடத்துக்கு போகிறோம், அப்போது லிஃப்ட்டு ஆப்ரேட்டர்னு இருப்பார். அப்போ என்ன ஆகும், மேலே போகிறக்கும் கீழே போகிறக்கும் அந்த ஆப்ரேட்டர் வந்துட்டு அதை யூஸ் பண்ணுவார். அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஆப்ஷன்ஸ் பையர்ஸுக்கு பொறுத்தவரை செல்லருக்கு பிரச்சனை கிடையாது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். காரணம் என்னன்னா சைட்வேல இருந்தால் டிகே தான் போகுது, அவங்களுக்கு கால் மேலே கால் போட்டு தூங்கிட போகிறாங்க. அப்போது இந்த இடத்துல தான் எங்கப்பா போனீங்க ஆப்ரேட்டர்ஸ், மூமெண்ட்டே இல்லையே அப்படின்ட்டு இந்த இடம் ஒரு நம்மளை தூங்க வைக்கிற இடமா மாறிச்சு. அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா காலையில் இருக்க நான் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் 9:35க்கு இங்கே நேரம் இருக்குது பாருங்கள். 9:35க்கு எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு. நம்ம வந்து நேற்று கொடுத்துருந்தோம். நேற்று டேட்டா நம்மளுக்கு தெரியணும். 90 ரூபா கால் புட்டி தான் அடுத்த மணி க்ளோசிங். அப்போ 23,700. அப்போ என்ன இப்போ பார்த்தோம், நம்ம 100 கன்வெர்ட் பண்ணி 23,800 இங்கே 23,600 பார்த்துருந்தோம். அப்போ 23,800 எதற்காக மார்க்கெட் வந்துட்டு தாண்டாது அப்படின்னா 23,700 காலோட இம்பேக்டட் ஜோன் நம்ம பார்த்துருந்தோம். அப்போ நம்ம காலையிலேயே இதை சொல்லியிருந்தோம். 23,800க்கு
23,800 காலும் புட்டும் முதல்ல என்ன ஆகணும், இணைய வேண்டும், சேம் ப்ரைஸாக மாறணும். அந்த சேம் ப்ரைஸ் என்ன ஆகணும், 90 ரூபாய். ஆனால் நமக்கு வந்துட்டு அட் த மணியோட ப்ரைஸு வந்து 90 ரூபா இருக்கிறதுனால நம்ம அந்த 90 அதுக்கு கீழேயும் பண்ணலாம். ஆனால் 800ஓட கால் புட்டோட பேஸில் பார்த்தீங்கன்னா 2 ப்ரீவியஸ் க்ளோசிங் 800 கால் புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸை ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டிங்கன்னா இதை விட ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் டிகே ஏற்படும் போது இதை விட கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். இங்கே பாருங்கள், 800 கால் நமக்கு வந்துட்டு 56 ரூபா இருக்காங்க, 800 புட் 132 ரூபா இருக்காங்க. இந்த 132ல் 56 போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 23,720 அந்த ரேஞ்சு தான் நம்மளுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தனே 80 பாயிண்ட் வித்தியாசம் வரும். அதனால் 720. அப்போது ஸ்பாட் மார்க்கெட் 23,763 இருக்கிறாங்க. ஃபியூச்சர் வீக்லி ஃபியூச்சர், இது மந்த்லி ஃபியூச்சர் கிடையாது, வீக்லி ஃபியூச்சர் 720. பார்த்தீங்கன்னா 750 கால் புட்டோட வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நமக்கு 27 புள்ளிகள். அப்போ என்ன அர்த்தம், 23,200 மன்னிக்கணும் 200ன்னு சொல்கிறேன், 723. இதே 700 கால் புட்டோட டிஃப்ரெண்ட்டு பாருங்கள், 98,74 எவ்வளோ வருது நம்மளுக்கு, 24 ரூபா வருது. அப்போது 23,724. அப்போ இந்த ஜோன் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, ஃபியூச்சர் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியுது நம்மளுக்கு மார்க்கெட்டில். அப்போ ப்ரீமியம் என்ன ஆயிடுச்சு, இங்கேயும் கரை ஏறிடுச்சு. அப்போது இந்த 74 101 ரூபாயும் 750 தொடர்னாலே நம்மளுக்கு என்ன ஆகணும், இவங்க 2 பேர் முதல்ல இணையணும். அப்போ இவங்க இணையிற இடம் 74க்கும் 101க்கும் டிஃப்ரென்ஷியேட் நம்ம பண்ணோம்னா 27 புள்ளிகள் அல்ல 13 புள்ளிகள்னால் அப்போ 87. அப்போ மீட்டிங் பாயிண்ட் படி மார்க்கெட்டில் டிகேவே ஏற்படலை, பெருசாக ஏற்படலை. ஏன்னா நேற்று 94 இருந்தவங்க ஒரு 87னா 7 ரூபாய் தான் காணும், எது கிணத்த காணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போது இது அப்படியே படிப்படியாக பார்க்கணும். அடுத்த விஷயம் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து காலையில் ஒரு ஸ்ட்ரேடல் 23,700, அடுத்தது 750லையும் 800லையும். அப்போ வந்து நம்மளுக்கு ஹெவி ரெசிஸ்டன்ஸ் எங்கே கொடுத்துட்டாங்க, 800ல் கொடுத்துட்டாங்க. அப்போ இதை வந்து ஒரு மல்டிபிள் ஹெட்ஜுன்னே நம்ம சொல்லலாம். அப்போது மார்க்கெட்டை இதை பேஸ் பண்ணனால தான் மார்க்கெட்டை ஒரு மூமெண்ட்டே, ஒரு சுவாரஸ்யமில் ஒரு படம் எடுக்கும்போது அந்த படத்தில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ட்விஸ்ட் ஆகும், ஒரு ஆக்ஷன் காட்சி வரும், படம் பார்க்குறக்கு வந்துட்டு ஒரு அதிரடியாக இருக்கும் அப்படின்னு நினச்சா பார்க்கலாம். படம் பார்த்திங்கன்னா ரம்பம் போட்டு சில டைம் பார்த்திங்கன்னா நம்ம காணொலி பார்க்குறவங்களே என்ன சார் இந்த இலே இழுக்கிறீங்க, அரைச்சமாகவே அரைக்கிறீங்கன்னெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அதுபோல் அப்போ பார்க்குறக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் நம்ம ஒரு மேத்தமெட்டிக்ஸை சொல்லி போகும்போது கொஞ்சம் வந்துட்டு எளிதாக புரியணும் அப்படிங்கிறக்காகத்தான் சில வந்துட்டு உவமைகள் சொல்கிறோம், எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறோம். அது சிலருக்கு பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அப்போது இங்கே மார்க்கெட் வந்து ரம்பமாக மாறுறக்கு ஒரு வாய்ப்பு. அடுத்த ஒரு வாய்ப்பு பார்த்திங்கன்னா நிஃப்டி 24 புள்ளி, பேங்க் நிஃப்டி வந்து 65 புள்ளி. அப்போ என்ன ஆயிடுச்சு, இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இங்கே வந்தாச்சு. அப்போ இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருக்கும்போதும் மார்க்கெட் வந்துட்டு அநேகம் வந்து சைடுவேக்குள்ளே இருக்கலாம். இங்கே ப்ரீமியமும் டிஸ்கவுண்ட்டும் ஆயிடுச்சு, அதே மாதிரி மல்டிபிள் ஹெட்ஜும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி அமையும் போது மார்க்கெட் என்ன நடக்குது அப்படிங்கிற குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 23,700 புட் ஆப்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னா 86 ரூபாய் ஹை, 52 ரூபா லோ பிரேக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தப்போ டைமில் 9:45க்கு. அதே மாதிரி கால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 122 ரூபா பதிவு பண்ணிவிட்டு 95 ரூபா லோ, 114 ரூபா ட்ரேட் நடந்துகிட்ருக்காங்க. அடுத்து கொஞ்சம் நேரத்தில் 10:30க்கு எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். 10:30க்கு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 750 காலும் 750 புட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 79லிருந்து 75 இருக்கிறாங்க. அப்போ கால் 4 ரூபா இருக்கிறனால 23,754 அப்படிங்கிறது வீக்லி ஃபியூச்சராக இருக்குது இந்த இடம் 10:30க்கு. ஆனால் நமக்கு ஸ்பாட் எங்கே இருக்குது, 775 இருக்குது. அப்போ பேங்க் நிஃப்டி 243 பாயிண்ட்ஸ், நிஃப்டி 35 பாயிண்ட். அப்போவே இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ்னு பேசணுமா. அப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங் ஆனதுனால நிஃப்டியை வந்து கீழேயும் போகல, மேலே ஏறக்கும் அங்கே வந்து ஒரு தாக்கம் இல்லை. அந்த நேரம் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ், இதுதான் ஒரு ஹெவி இம்பேக்டட் ஜோனாக மாறுனது. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 700 காலில் அப்படியே இருந்துட்டாங்க. ஆனால் இந்த பிடிப்பு எங்கே விட்டாங்கன்னா 2:30க்கு தான் புட் சைடோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படியே டவுன் ஆகுது. கால் சைடு அப்படியே ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஸ்லைடாக விட்டாங்க. அந்த இடம் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு ஆய்வு பண்ணால் தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ என்ன மார்க்கெட் இப்போ பார்க்குறீங்களோ அதே விலையை 2 மணி மட்டும் பார்க்கலாம், உட்காந்து தூங்க வச்சுட்டாங்க. 12 மணிக்கு நம்ம பார்க்குறோம் 750 கால் புட்டு நமக்கு 57 ரூபா கால்,
750ஓடது, புட்டோடது 89 ரூபா. அப்போ 40 ரூபாய்க்கு காணுமா? அப்போ 40 ரூபா டிஃப்ரெண்ட்டா? அப்போ என்ன அர்த்தம்? 23,710 இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அதுதான் நம்மளுக்கு ஜோன். 30 பாயிண்ட் 20, 720 30 பாயிண்ட்னா. அப்போ என்ன அர்த்தம்? கால் வந்துட்டு 23,700 கால் போட்டு பாருங்கள், 79 61, அப்போ கிட்டத்தட்ட 18 பாயிண்ட். அப்போது இந்த டிஃப்ரெண்ட்டை நீங்கள் புரிஞ்சுட்டே வரணும். இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, ஐ டீமில் கரெக்டாக இருந்தாங்க, ஓடிஎம்மோட மீட்டிங் பாயிண்ட் வந்துட்டு மிஸ் அவுட்டாக இருந்தாங்க. அது வந்து ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தது, மார்க்கெட் ப்ரீமியம் டிகே ஆக விடாமல் தடுக்கிறதுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வால்ட்டி இருந்திருக்கும். இது 12 பார்க்குறோமா, அடுத்து 1.25 பார்க்குறோம், அதே மாதிரி இருக்கும். 1.25 பாருங்கள், இது 12.25 57 89 750ஓடது. அடுத்தது பார்க்குறோம் அதே மாதிரி 53 90. ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்துட்டு என்னங்க பண்ணுறீங்க, இப்படி பண்ணிகிட்ருக்கீங்களே, இப்படி பண்ணால் எப்படி ஆப்ஷன்ஸ் பையரை வந்து ட்ரேட் பண்ணுறது? பையருக்கு தேவை என்ன? ஒரு இம்பேக்ட் இதாகணும். அதனால தான் ஆப்ஷன் பையருக்கு இன்றைக்கி வந்த சோதனைனே சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு அனுபவசாலி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸோட கொஞ்சம் சூட்சமாக தெரியும். இல்லை கிராஃப் போட்டுட்டு இந்த ஹை அந்த ஹை நம்ம பேசுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 23,800 கால் புட் பார்க்கும்போது 800 கால் புட் இன்றைக்கி இணையவே இல்லை. அப்போ மார்க்கெட் 800க்கு மேலே போகாதுன்னு எளிதாக சொல்லிடலாம். ஆனால் 800 தான் இம்பேக்ட் ஜோன்னு கண்டுபிடிக்கிறதா இங்கே தேவையே. மார்க்கெட் வந்துட்டு இது பார்த்திங்கன்னா 1.56, 23,764, அதே 750 கால் 750 புட் பார்த்திங்கன்னா 70 ரூபாய்க்கு மீட் பண்ணுறாங்க. அப்போவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வந்துட்டு மல்டிபிள் ஹெஜ்ஜாக இருக்காங்க, ஃப்ளாட் இது இம்பேக்டடாக இருக்காங்க. அடுத்து 2 மணிக்கு இது இம்ப்ளைட் வால்ட்டி இதாக இருந்தாங்க. இந்த 2.26க்கு பார்க்குறோம், அதில் பாருங்கள் 750 கால் புட் அந்த சேம் இம்பேக்டட் ஜோன். ஆனால் இப்போ தான் இந்த 2.30க்கு தான் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தொடங்குச்சு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஸ்லைடாக டக்குன்னு ஒரு 50 பாயிண்ட் விட்டாங்க. இது 3.34க்கு எடுத்தது. அப்போ பாருங்கள் 23,700 கால் 700 புட், இந்த பக்கம் வந்துட்டு 23,650 முடிஞ்சிருக்காங்க. மார்க்கெட் கால் வந்து 73, புட் வந்து 63. 23,700 இருந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படியே கிட்டத்தட்ட 50% கீழே கம்மி ஆகிட்டாங்க. ஆனால் கால் இந்த 23,750லையும் காணாமல் போயிட்டாங்க. 700 கால்லையும் 800 கால்லையும் அப்படியே ஸ்டாண்ட் ஆகிட்டாங்க. 750 காலில் மட்டும் காணாமல் போயிட்டாங்க. அதே மாதிரி 700 புட்லேயும் காணாமல் போயிட்டாங்க. அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பேக்டட். அதுக்கப்புறம் வந்துட்டு நாளைக்கு நம்மளுக்கு வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்காங்க. இந்த இடத்துல இன்னும் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆக்டிவ் ஜோன் நம்மளுக்கு வரல. இன்னும் ஒரு அதிரடியாக இருக்கக்கூடிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டப் எது இல்லைன்னா ஆட்களே இல்லைன்னு அர்த்தம். இப்போ 23,650 படி பார்த்திங்கன்னா நமக்கு 53 ரூபா 86 ரூபா, கிட்டத்தட்ட 33 ரூபா. அப்போ 700 கால் புட்டே தான் இப்போவும் பேச போகிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு கடைசி நேரத்தில் மார்க்கெட் ட்ரேட் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், கிராஃபை பார்த்தா கிராஃபில் முடிஞ்ச மாதிரி க்ளோசிங் கிடைக்கல, அதனால் கிராஃப் தப்புன்ட்டு எல்லாம் சொல்லிடாதீங்க. நமக்கு வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 63 ரூபா 53 ரூபாய்க்கு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க புட் ஆப்ஷன்ஸ். 73 ரூபா கால் 86 ரூபா கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆவரேஜ் க்ளோசிங் ப்ரைஸில் நமக்கு மாற்றி கொடுப்பாங்க. அப்போ 700 கால் புட்டே பார்த்துக்கலாம். அப்போ அதுதான் நம்மளுக்கு இது. இப்போ பார்த்திங்கன்னா 91 94 81 64 நம்மளுக்கு முடிஞ்சிருக்கிறாங்க. அப்போ 23,700 படி இவங்க வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபானா 23,620 புட் ஆப்ஷன் மைனஸ் பண்ணுறோம், கால் ஆப்ஷனை ஆட் பண்ணுறோம், 23,764. இந்த ப்ரீமியம் நாளைக்கு எப்படி இம்பேக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். புட் ஆப்ஷனுடைய ஹை 95 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ 23,605. இவங்களோட காலோடைய ஹை 122னா 23,822. ஸோ இந்த ஜோன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதே போல் லோ, இந்த லோ தான் ரொம்ப முக்கியம். 23,700ஓட கால் ஆப்ஷனோட 53 ரூபானா 23,753. புட் ஆப்ஷன் லோ விட கால் ஆப்ஷன் லோ அதிகமாக தான் இருக்காங்க. புட் ஆப்ஷன் லோ 43னா 23,657. அப்போ இந்த 657 டு 753 எப்படி இருக்காங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி பில்ட் ஆகுறாங்க, ஏடி மீட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, இந்த மாதிரி கேப் அப் ஆர் கேப் டவுன் அமைஞ்சால் என்ன நடக்குது, இல்லை ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்தால் என்ன நடக்குதுன்னு நம்ம வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிரித்து நீங்கள் பார்க்கணும். அதனால் மார்க்கெட்டை வந்துட்டு ஒரு நீங்கள் திறமைசாலியாக இருக்கலாம், புத்திசாலியாக இருக்கலாம், ஆனால் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அனுபவம் தான். அப்போ மார்க்கெட்டில் இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் நான் ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சூழ்நிலை, அதாவது நான் லாஸே ஆனாலும் இந்த மாதிரி ட்ரேடில் தான் லாஸ் ஆவேன், நான் ப்ராஃபிட்டாக வந்தாலும் இந்த மாதிரி இடத்துக்கு நான் ரிஸ்க் எடுத்து தான் நான் ப்ராஃபிட் வருவேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட் வராதுன்ட்டு இல்லை,
ப்ராஃபிட் கண்டிப்பாக வந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. அதனால் அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால் வந்துட்டு மார்க்கெட்டை ரொம்ப பார்த்து நீங்கள் வந்துட்டு எந்தெந்த இடத்துல மூவ்மெண்ட் வர வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த இடத்துல மூவ்மெண்ட் இருக்காதோ ஆப்ஷன்ஸ் பையராக இருக்கிறவங்க இந்த இடத்த நீங்கள் பயன்படுத்தவே கூடாது. அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்மக்கிட்ட இருக்குது. பிப்ரவரி 22ஆம் தேதி நம்மளுக்கு துவங்குகிறது. விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9842610908 என்ற நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் செய்யுங்க. நம்ம ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை இந்த இடத்துல பை பண்ணுங்கள், இந்த இடத்துல செல் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அறவே இருக்காது. இது எதிர்பார்த்து வந்துடாதீங்க. நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதையே நீங்கள் பின்பற்றுங்க, இவ்வளோ அக்யூரசி இருக்குது அப்படின்னாலாம் நாங்கள் ஒன்றுமே கொடுக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியே தர மாட்டோம். உங்களுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தான் பில்ட் பண்ணணும். அப்போ ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எப்படி சந்தையை பார்ப்பது அப்படிங்கிறதான் நம்ம வந்து கற்றுத்தருவது. இதிலிருந்து ஸ்ட்ராட்டஜி ஒன்று பில்ட் பண்ணி நீங்கள் பையராக இருந்தாலும் சரி செல்லராக இருந்தாலும் சரி, என்ன செல்லருக்கு வந்துட்டு அதிக ப்ராபபிலிட்டி இருக்குது, பையருக்கு வந்து வெயிட் பண்ணி நீங்கள் வந்துட்டு எந்தெந்த இடத்துல டிகே ஏற்படுது நம்ம சொல்லிக் கொடுப்போம். அந்த டிகே நடந்ததுக்கப்புறம் என்னென்ன இம்பேக்ட் ஏற்படுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அனுபவ ரீதியாக புரிஞ்சிட்டிங்கன்னா எங்களோட வேலையே உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்குறது தான். அதனால் வந்து யாரையும் நான் ஈர்க்கலை, இந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ண முடியும்னால நான் சொல்லவே இல்லை, நம்பிக்கையும் கொடுக்கல. மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்பிக்கை கொடுக்கவே கூடாது. நீங்கள் முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸே இருக்குது. அதனால் வந்துட்டு எங்களோட இணைஞ்சாலே ப்ராஃபிட் வந்துடலாம் அப்படின்னாலாம் யாரும் வந்துடாதீங்க. உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி நீங்களாக செல்ஃபாக ஆப்ஷன்ஸ் ட்ரேடை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் கிட்ட கற்றுக்கொள்ளலாம். இது வந்து வரைபடம் இருக்காது, ரெக்கமெண்டேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்காது. இது என்னோடய அனுபவத்தை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.